இனிய உறவுகளே, அன்பு உறவுகளே, பாசங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு அழகான குடும்பம்ங்க. இந்த குடும்ப தலைவர் கனக சுப்பரத்தனம், ஊர் தலைவரும் அவர் தான். நல்ல மனுஷன். நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு, விவசாயம் பார்க்குறாரு. ரைஸ் மில் இருக்கு, டிராக்டர் வச்சிருக்காரு, மாடுகள் ஒரு 20-25 மாடுகள் இருக்கு. எல்லாம் அவருடைய மேற்பார்வையில் இருக்கு. நீதி தவறாத ஒரு மனுஷன் இன்னொருத்தர் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான். இதே மாதிரி தன்னுடைய மகளும் இருக்கணும் ஆசைப்படக்கூடிய இதயம். அந்த கனக சுப்புரத்தனத்துக்கு ஜெயந்தின்னு ஒரு மனைவி. ரொம்ப தாம்பத்தியம்னா அப்படி ஒரு தாம்பத்தியம். அதாவது எப்படி சொல்லாத இருவாச்சி பறவைகள்னு கேரளாவில் இருக்குங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. அந்த இருவாச்சி பறவைகள் மாதிரி ஒரு அருமையான ஒரு காதலி நீங்க பார்க்கவே முடியாது. இருவாச்சி பறவை கர்ப்பமா இருக்கும்போது அதுக்கு ஒரு மர பொந்தை ரெடி பண்ணி, மரத்துல வேற எங்கேயும் கூடு காட்ட தெரியாது, அதுக்கு மர பொந்தை ரெடி பண்ணி அந்த மர பொந்துக்குள்ள அந்த இருவாச்சி பறவை, தாய் பறவை முட்டையிறதுக்காக உள்ள போகும்போது தன்னுடைய சிறகையெல்லாம் உதித்துட்டு அது உள்ள போயிடும். ஆண் பறவை வெளியில அதை வச்சு தட்டி வச்சு மூடிடும். அதனுடைய அழகான குச்சி எல்லாம் எடுத்தாந்து அழகா மூடு ஓட்டை மட்டும் வச்சிடும். தினமும் அதுக்கு அத்திப்பழம், அது சாப்பிடக்கூடிய பறவை சாப்பிடக்கூடிய பொருள்கள்லாம் இருக்குல்ல, அந்த நத்தை, சின்ன சின்ன பொருட்கள், சின்ன சின்ன உயிரினங்கள், அதெல்லாம் கொண்டு வந்து அதனுடைய விளையாடம். குழந்தை பிறந்து குச்சிகள் ஆன பின்னாடி கூட அந்த அந்த ஆண் பறவை மட்டும்தான் உழைக்கும். பெண் பறவை அந்த அழகா அந்த குட்டிகளை பார்த்துக்கிட்டு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது வெளியே வரும்போது இந்த பெண் பறவை தன்னுடைய தன்னுடைய அத்திப்பழத்தை வாயில வச்சு அந்த ஆண் பறவைக்கு ஊட்டி விடுமா. அருமையான ஒரு இல்லறத்தினுடைய தலைவன் தலைவி இப்படிதான் இருக்கணும். கனக சுப்புரத்தனமும் ஜெயந்தியும் இப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவு அழகா அற்புதமான ஒரு ஜோடி. அந்த அருமையான ஒரு குடும்பத்துல ஒரு ராகவ்னு ஒரு பையன், ஒரு பொண்ணு பேரு ஜெயந்தி. ஜெயந்திக்கு போய் கிண்டல் கேலி. காலேஜ் படிக்கிறான். ராகவ் காலேஜ் முடிச்சுட்டு அப்பாவோட விவசாய வேலையும் பார்த்துக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய கிராம சேவை நிலையம் ஒன்றுச்சு. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்யறான். சாயந்தர நேரத்துல கிராம பிள்ளைகளை உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுப்பான். அது இல்லாம உடற்பயிற்சி, கராத்தா, இந்த எல்லா விஷயங்களையும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றது ஆர்வம். இப்படி ஒரு குடும்பத்தை கவனிச்சுங்க. குடும்ப தலைவர் சூப்பர், தலைவி அருமை. அதுதான் உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த பறவைகள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவ், அந்த பக்கம் அவங்களோட தங்கச்சி காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இப்படி காலம் போயிட்டு இருக்கு. இவன் பொறுத்த வரைக்கும் சின்சியரா விவசாய வேலையை பார்க்கறது. அது இல்லாம அந்த கிராம சேவை சங்கத்தை ஒன்று வச்சு அந்த சேவை சங்கத்தின் மூலமா எஸ்டிடி பூத்து எல்லாம் உள்ள வச்சிருக்கான். வர்றவங்களுக்கு இலவசம்னு சொல்ல முடியாது, அதுக்கான சாதாரண காசு வாங்கிக்கிறான். தட்டச்சி கற்றுக் கொடுக்குறது, சிலம்பம் கற்றுக் கொடுக்குறது, கராத்தே கற்றுக் கொடுக்குறது, இது ராத்திரி நேரத்தில் பாடம் கற்றுக் கொடுக்குறது. ரொம்ப அருமையா. அதாவது கோயில்களுக்கு போய் தான தர்மங்கள் செஞ்சுதான் ஆகணும் இல்லை, இப்படி வறியவர்களுக்கு தேவையானவர்களுக்கு செஞ்சு கொடுத்தாலே போதும்னு நினைக்கக்கூடியவன் ராகவ் வந்து ஒரு நாள் காய்கறிகள் வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு வீல்னு கத்து. ஐயோ, என்னுடைய முதல் மாச சம்பளம் பேக்ல இருக்கு, அதை அடிச்சுட்டு போயிட்டானே, அது ஓடுறான் பாருங்க அப்படின்னு கத்து. உடனே இந்த ராகவ் என்ன பண்ணிட்டான், ரேவதி குரலை கேட்ட உடனே
ஓடி போய் பாஞ்சி அந்த திருடனை பிடிச்சி 2 அறை விட்ட உடனே பேக்கை போட்டு ஓடியே போட்டான். இவனுடைய உடல் பலத்துக்கு முன்னாடி அவன் ஒன்றும் இல்லை. அங்கே கொண்டு வந்து இந்த ரேவதி கிட்ட கொடுத்த உடனே ரேவதி ரொம்ப தேங்க்ஸ் சார், இது ஒரு மாபெரும் உதவி. ஏன்னா என்னுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம், ஏழை குடும்பம். முதல்ல நான் ஒரு வேலை கிடைச்சி முதல் மாதம் சம்பளம் வாங்கி இப்போ தான் வச்சுருக்கேன். பரவாயில்ல போம்மா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அனுப்பிச்சிட்டு ராகவ் வந்துட்டான். ஆனால் ராகவுக்கு பொறுத்த வரைக்கும் பெண்கள் கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் எனக்கு போய் லவ்லாம் தேவையா அவ்வளோ விரும்ப பேசுவேன். அன்னைக்கு சாயந்தரம் மத்தியானம் காலையில் உட்காந்து தலை சீவிட்டே இருக்கிறான். மனசுக்குள்ளார அந்த கற்பனை, அந்த மார்க்கெட் நிகழ்ச்சி வந்து போகுது. அங்கிருந்து வந்து தங்கச்சிக்காரி சொன்னா, அண்ணா எனக்கு காலேஜ் டைம் ஆகுதுன்னா இன்னைக்கு இன்னும் கார் நம்ம வக்கர் பண்ணுது சரியா ஸ்டார்ட் ஆகல, என்னை கொண்டு போய் விடுற கார் அது அண்ணா, நீ கொஞ்சம் வண்டியில கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டுண்ணா. உடனே அவங்க அப்பா கொண்டு டேய் தங்கச்சி கொண்டு போய் காலேஜில் விடுறா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்த உடனே எழுதிட்டான். பாபா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர கூப்பிட்டு வந்து அவன் காலேஜ் தங்கச்சி 2 அடி முன்னாடி போயிருப்பா. ரேவதி வந்துட்டான். உடனே இவன் கேட்டா, நீங்களும் இங்கே படிக்கிறீங்களா? இல்லை நான் படிக்கல, நான் இங்கே டீச்சராக இருக்கேன். ஆமாம், உங்க கூட வண்டியில் வந்து இறங்கிச்சு அந்த பாப்பா யாரு? ரேவதிக்கு முதல் கேள்வி அது யாருன்னு தெரிஞ்சு. பெண்களே அப்படித்தானே. உடனே அவர் சொன்னா, என்னோட தங்கச்சி அவன் இந்த காலேஜ் தான் படிக்கிறா. அச்சோ அப்படியா? நான் அவரோட கணக்கு டீச்சர். இந்த முதல் மாச சம்பளம் நான் வாங்கியிருக்கேன் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி. நான் பிஎட் முடிச்சிருக்கேன். எங்கள் பெரியவங்க அவ்வளோ பெரிய வசதியான ஆள் இல்லை. ஆனால் எப்படியாவது என்னை படிக்க வச்சுமானம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக என்னோட வருமானத்தை நான் என்னோட செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி அறப்பான்ட்டு நான் இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி நடந்து போச்சு. ரொம்ப நன்றி சார், நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லைம்மா, நான் ஹீரோ இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள், என் பேர் ராகவ்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டான். இந்த அறிமுகம் என்னாச்சுன்னா, தொடர்ந்து ராகவும் அந்த பொண்ணு ரேவதியும் அவனுக்கு உள்ளார ஏதோ ஒரு கிளர்ச்சி, அந்த பொண்ணுக்குள்ளாரையும் ஒரு சின்ன கிளர்ச்சி. நல்ல குடும்பமா இருக்கு, ஊர் தலைவருடைய பையன், அவன் மேல ஃபுல்லா விசாரிச்சுட்டான். எந்த விதமான கலங்கம் இல்லாத ஒரு பையன். இப்படி ஒரு தனக்கு கனவு வந்தா நல்லா இருக்காதா அப்படின்னு அவளுடைய கனவு ஆசை. இந்த நேரத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, நீ நாளைக்கு ரெடி ஆயிடுறா, போறோம் ஒரு பொண்ணு பார்க்க போறேன்டா, உனக்கு முதல் பொண்ணு பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, பொண்ணு நிறைய இருக்குடா உனக்கு, உனக்கு பொண்ணு கொடுத்து நிறைய பேர் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தெம்பா வைராக்கியமா அவர் பேசுறாரு. உடனே ராகவ் சந்தோஷமா போயிட்டாலும் கூட உள்ளுக்குள்ளார என்னடா இது, ரேவதி கிட்ட நம்ம பழைய மனசை கொடுத்துட்டோம், ரேவதியை என்னமோ மனசு இவனை விரும்புற மாதிரி தெரியுது, எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு தங்கச்சியை கொண்டு போய் இன்னைக்கு வாலண்டியா இவனாக வந்து எடுத்துட்டு வார இல்லை கார் இருக்குண்ணா, இல்லை பரவாயில்ல வான்னு சொல்லி இவன் கொண்டு போய் இறங்கிட்டு ரேவதி போகணும். ரேவதி வரா. ரேவதி இன்னைக்கு சாயந்தரம் நம்ம கடற்கரையில சந்திக்க முடியுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை சந்திக்க முடியுமா? நான் இதுக்கு முன்னாடி கடற்கரையில போய் சந்திச்சதுதான் கிடையாது, இதுதான் முதல் முறை. பரவாயில்ல வர 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது முதல் முறையா சொல்றான், ரேவதி நான் ஒன்று விரும்புறேன் மனசார, நீ எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு பெங்களூர்ல நாங்கள் பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காங்க, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, சரி பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டுங்க. பொண்ணு பிடிக்கலன்னு எப்படி? அந்த பொண்ணு மனசு வலிக்காதா? அந்த பொண்ணு பாவம் இல்லையா? அப்போ நீங்க ஒன்று செய்யுங்க, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன
ஏடா கூடமா பேசுற நீ அப்படின்னு சொல்லு. சரி எப்படியா பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமா எழுந்து போயிடுவான். இவனுக்கு ஒன்றும் புரியாது, தூக்கம் வரல, ஒன்றும் வரல, ஒரே குழப்பமா இருக்கிறான். அவன் தங்கச்சி வந்து கிண்டல் பண்றா. ஆமா, தனியா இருக்கும்போது இன்னும் பேசிட்டு இருக்கிய, இது உன் மென்டலுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான்னு கேட்குறான். கிண்டல் நீ வேறும்மா, உங்ககிட்ட சொல்றதுக்குண்ணா, நீ என் தங்கச்சி தானே, ரேவதி கிளாஸ் டீச்சர் இருக்கல்ல, ஆமா நீ பேசிட்டு இருந்தீங்க, அதை நான் விரும்புறேன். சரி, இன்னும் அந்த பொண்ணை விரும்புதான்னு தெரியல. சரி, இதுக்குள்ள அப்பா வந்து பெங்களூர்ல பொண்ணு பாடுறா, பார்த்து கல்யாணம் முடிச்சிடறான்றாரு. நான் என்ன சொல்றேன்னு தெரியல, நீ உண்மையை சொல்ல வேண்டியது அப்பா கிட்ட. ஏமா அவ்வளோ தைரியமா இருந்தா நான் ஏமா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. ஆனா அப்படின்னா எல்லாம் விதிப்படிதான் நடக்கும், உனக்கு யார் விதிச்சிருக்காங்களோ அது நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இவன் ஒன்றும் புரியல, ராத்திரி தூக்கம் வரல. இந்த பொண்ணு வேற ரேவதி போன் எடுத்தா பேசவும் மாட்டேங்கிறா, போன் எடுக்கவும் மாட்டேங்கிறா. என்னடா இதுன்னு போய் பார்த்தா ஹாஸ்டல் இல்ல, அங்கே கிளம்பிட்டா. எங்கக்கு போயிட்டான், எங்க போனா, இவன் நம்ம கேட்டு தப்பா போயிடுச்சா, மனசு எதை தப்பா புரிஞ்சுட்டாளா அவ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பெங்களூர் பொண்ணு பார்க்க போறான்னு போய் இங்கே வெறுப்பட உட்காந்துக்கிறான். ஒரு பொண்ணு பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு மனமானா உட்காரல. எல்லாச்சிய பேசி முடிச்சு காஃபி கொண்டு வர்றாங்க. காஃபி கொண்டு வர்ற பொண்ணை பார்த்தா நின்று அது ரேவதி. இந்த பொண்ணு பத்மினிக்கு தங்கச்சி கிண்ணடி. அண்ணனுடைய மனசுக்குள்ள யார் இருக்கான்னு புரிஞ்சுட்டு உட்காந்து பேசி, நீங்க ஊருக்கு போங்க, அங்க பொண்ணு பார்க்க நாங்க வரோம், முறைப்படி பேசி உங்களை என்னுடைய அண்ணியா ஏத்துக்கிறேன், டீச்சர் இல்லை, நீங்க அண்ணி இனிமேல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் அவ அண்ணியாவே மாறி அந்த குடும்பத்துக்கு வந்து குடும்பத்துடைய பொறுப்புகளை ஏற்றுட்டு, இல்ல எவ்வளவு அருமையான ஒரு உறவு பாருங்க. அந்த கணவன் மனைவி உறவும் அற்புதம், இந்த கணவன் மனைவி உறவும் அற்புதம். புரியுதா? அடுத்து அவன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கணும், அதுக்கு மும்முரமா இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சந்தோஷமா இருக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.